Taste the Daily. சிவகங்கை மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டுமென பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மாநிலம் முழுவதும் சுமார் 13,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பணியிடங்களுக்கு நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்காமல் நடப்பு கல்வியாண்டிலும் தற்காலிக ஆசிரியர்களை பணி நியமனம் செய்து கொள்ள விடிய அரசின் பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் சுமார் 344 ஆசிரியர் பணியிடங்களும் 162 தலைமை ஆசிரியர் பணியிடங்களும் காலியாக உள்ளதாக கூறப்படுகிறது. எனவே மாணவர்களின் கல்வி பாதிக்காமல் இருக்க காலியாக உள்ள ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர் பணியிடங்களை உடனே நிரப்ப வேண்டுமென பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆசிரியர்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்த விடியா ஸ்டாலின் அரசு எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது. சென்னை காமராஜர் சாலையில் பழுதாகி நின்ற காவல்துறை வாகனத்தை பொதுமக்கள் ஒன்று கூடி தள்ளிச் சென்றனர். சென்னை மாநகர சாலைகளில் பெரும்பாலான பேருந்துகள் பழுதாகி ஆங்காங்கே நிற்கும் அவல நிலை உள்ளது. இந்த நிலையில் தற்போது சென்னை காமராஜர் சாலையில் காவல்துறை வாகனம் ஒன்று பழுதாகி நடுரோட்டில் நின்ற அவலம் அரங்கேறியது. இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் அங்கிருந்த பொதுமக்கள் காவல்துறை வாகனத்தை தள்ளி சாலையோரம் நிறுத்தினர். பின்னர் காவல்துறை வாகனத்தை மற்றொரு வாகனத்துடன் கம்பியால் கட்டி ஆபத்தான முறையில் இழுத்துச் சென்றனர். இதை கண்ட மக்கள் இதுபோன்ற தகரடப்பா வாகனங்களை வைத்துக் கொண்டுதான் விடியா ஸ்டாலின் அரசு சட்டம் ஒழுங்கை காக்கப் போகிறதா என புலம்பிக் கொண்டனர். திமுக முக்கிய புள்ளிகள் தொடர்பான அமலாக்கத்துறை வழக்குகளை விசாரித்து வந்த அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சென்னை மண்டல அமலாக்கத்துறை இணை இயக்குநர் பியூஷ்குமார் யாதவ் மற்றும் துணை இயக்குநர் கார்த்திக் தசாரி ஆகிய இருவரும் தமிழகத்தையே பரபரப்பாக்கிய கனிம வழக்கொள்ளை வழக்கு, டாஸ்மாக் வழக்கு, அமைச்சர்கள் துரைமுருகன், அனிதா ராதாகிருஷ்ணன், MP கதிர் ஆனந்த், முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, பொன்முடி ஆகியோரின் வழக்குகள், G2 வழக்கு உள்ளிட்ட வழக்குகளில் அதிரடியாக செயல்பட்டனர். குறிப்பாக செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை இணை இயக்குநர் பியூஷ்குமார் யாதவ் தான் கைது செய்தார். இப்படி அதிரடியாக செயல்பட்ட IRS அதிகாரிகளான பியூஷ்குமார் யாதவும் கார்த்திக் தசாரியும் டெப்யூடேஷனில் அமலாக்கத்துறையில் இணை இயக்குநர் மற்றும் துணை இயக்குநராக பணிபுரிந்து வந்தனர். இந்த நிலையில் ஸ்டாலினின் டெல்லி பயணத்திற்கு பின் தற்போது அவர்கள் வருமான வரித்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளது மக்களிடையே பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. சென்னையில் கடந்த மே மாதத்தில் 110 போதைப்பொருள் வழக்குகளில் 228 பேர் சிக்கியுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ள நிலையில் இத்தனை மாதங்களாக இதுபோன்ற செய்தி குறிப்புகளை ஏன் வெளியிடவில்லை என்ற கேள்வி எழுந்துள்ளது. இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் போதைப் பொருட்கள் பறிமுதல் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இது தொடர்பாக பெரிய அளவில் ஏன் சோதனை நடத்தப்படவில்லை என்றும், மொத்த விற்பனை பெரும் புள்ளிகள் யார், ஏன் அவர்களை பற்றி இதுவரை ஒரு தகவல் கூட வெளியிடவில்லை என்றும் பொதுமக்கள் கேட்கின்றனர். மேலும் அந்த சில்லறை விற்பனையாளர்களுக்கு வழங்கும் மொத்த விற்பனையாளர்கள் யார், அவர்கள் டன் கணக்கில் போதைப் பொருள் வைத்திருந்ததால் தானே மற்றவர்களுக்கு கிலோ கணக்கில் விற்க முடியும். அப்படி இருக்க மொத்த விற்பனையாளர்களை ஏன் பொறி வைத்து பிடிக்கவில்லை என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மேலும் ஒரு மாதத்தில் 228 பேர் சிக்கினர் என்றால் முறையாக சோதனை செய்தால் போதைப்பொருள் விற்பனை செய்யும் கும்பல் எத்தனை சிக்கும் என்று மக்கள் கேட்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் விளைநிலத்தில் 765 kV சக்தி கொண்ட உயர்மின் கோபுரம் அமைப்பதற்கு அப்பகுதி விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். திருப்பூர் முதல் விருதுநகர் வரையிலான 765 kV உயர்மின் கோபுரம் அமைக்கும் திட்டத்தில் மின்வாரியம் தீவிரம் காட்டி வரும் நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் விவசாயிகள் கோனேரிப்பட்டியில் ஆலோசனையில் ஈடுபட்டனர். இதில் உயர்மின் அழுத்த கம்பிகளை கொண்டு செல்லும் வழியில் உள்ள விளைநிலங்களுக்கு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்ட பிறகும் கூட அதை முறையாக வழங்கப்படவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். இழப்பீடு தொகை வழங்காமல் கம்பி படம் கொண்டு செல்லக்கூடாது என்ற அறிவுரை மீறப்பட்டிருப்பதாக கூறி விவசாயிகள் உரிய நிவாரணம் வழங்கினால் மட்டுமே இந்த திட்டத்தை அனுமதிப்போம் என்று உறுதிபட தெரிவித்தனர். இது தாராபுரம் வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளிலே இந்த திட்டத்தை விவசாயிகளை இவர்கள் நயவஞ்சகமாக பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து, பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றி வருகிறார்கள். விவசாயிகளுக்கு நிலத்திற்கான இழப்பீடு நிர்ணயிக்கப்பட்டும் இன்னும் வழங்கப்படவில்லை. பயிர்கள் மரங்களுக்கான இழப்பீடு 2019 நிர்ணயிக்கப்பட்டதை வைத்துக் கொண்டுதான் இன்னும் விவசாயிகளுக்கு அவர்கள் நிர்ணயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுகூட தற்போது மத்திய அரசு வெளியிட்டிருக்கிற வழிகாட்டுதலின்படி ஒட்டுமொத்த இழப்பீட்டையும் அவர்கள் விவசாயிகளுக்கு வழங்கிய பின்புதான் திட்டப்பணிகளை தொடர வேண்டும் என தெரிவித்திருக்கிறது.